கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 29/1/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் இங்கே இல்லை. இரண்டாவது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது, கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். இந்த மூன்று காரியத்தையும் தூதன் அழகாக அங்கே சொல்லியிருக்கிறார். தூதன் வந்தது அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு உதவி செய்ய வரவில்லை. அந்த கல் மூடி இருக்கும் பொழுதே கர்த்தர் உயிர்த்தெழுந்து போயிட்டாருங்கிறத அறிவிக்கிறதுக்கு வந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லை புரட்டி தள்ளி இந்த கல்லறை வெறும் கல்லறை, இதற்குள் கர்த்தர் இல்லை என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்லை புரட்டி தள்ளினான். அந்த ஸ்திரீகளுக்காக அந்த கல்லை அவன் புரட்டி தள்ளவில்லை. இந்த உலகம் இன்னும் இயேசு கல்லறைக்குள் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பக்கூடாது. அந்த கல்லறை அவரை வைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய தேவனாகிய கர்த்தரை ஒரு சாதாரண கல்லறை அடக்கி வைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரட்டி தள்ளிட்டு சும்மா இல்லைங்க, அந்த கல் மேலே ஏறி உட்கார்ந்தா பாருங்களேன், இனி எந்த ஒரு கல்லும் அவரை மறைக்க முடியாது. அல்லேலூயா. அவரை அடக்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு வல்லமையினாலும் எந்த ஒரு சக்தியினாலும் இனி உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்க முடியாது, அவரை மறைக்க முடியாது. அவர் வெளியரங்கமாய் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வெளியரங்கமாய் சகல ஜாதிகளுக்கும் அவர் தேவன் என்கிறதை அவர் வல்லமையாய் வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக தூதன் வந்தார். அவர் பிறப்பதற்கு முன்னும் அவர் பிறந்த போதும் இந்த உலகத்திற்கு இயேசுவின் பிறப்பை குறித்து, பரலோக தேவனுடைய அந்த மனுஷ அவதாரத்தை குறித்து இந்த பூமிக்கு அறிவித்தது தூதன் தான். அதே போல் மனுஷனாக வந்து மறுபடியும் அவர் தான் வந்த இடத்துக்கே, பரலோகத்துக்கே, தேவனிடத்திற்கே தேவனாக அவர் போறாருங்கிறதையும் அறிவித்ததும் தூதன் தான். அல்லேலூயா. ஆனாலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின்படி, நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பலமான சாட்சிகளாய் விளங்க வேண்டும். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்களும் நானும் பலமாய் சாட்சி கொடுக்கணும். பரலோகம் சாட்சி கொடுத்தது இருக்கட்டும், நீங்களும் நானும் பலமாய் சாட்சி கொடுக்கணும். அப்போதான் கிருபை நமக்கு பூர்ணமாய் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அந்த தூதன் சொன்னான், இங்கே இருக்காதீங்க, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவங்களுக்கு முன்பாகவே கலிலேயாவுக்கு போயிட்டாரு என்கிறதான செய்தி சீஷர்களுக்கு போய் சீக்கிரமாய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நம்ம சீக்கிரமாய் போய் சொல்லணுங்க. அல்லேலூயா. தாமதம் இல்லாமல் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறத இந்த நாட்களில் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அந்த நாட்களில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் பிரதானமான சுவிசேஷமாக இருந்தது. அடுத்தது இயேசுவே கிறிஸ்து என்கிற செய்தி தான் சுவிசேஷமாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறதான அந்த செய்தி தான் நற்செய்தியாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. சீக்கிரமாக போகும். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அறிவிக்க துரிதமாய் கடந்து போவோம். அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த தேவனாக வெளிப்பட்டீர். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்ப்பை குறித்து இந்த உலகத்திற்கு நாங்கள் பலமான சாட்சிகளாய் நிற்க கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே, பூரணமான கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆகையினாலே பரிசுத்தரே, உங்களை குறித்து அறிவிக்க எங்களுக்கு பலம் தாங்க, எங்களுக்கு சத்துவத்தை கொடுங்க.
கிரியைகளினாலும் வல்லமைகளினாலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதை இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்லும்படியாய் எங்கள் ஆண்டவரே எம்பவர் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய கர்த்தர் அல்லவோ, உம்முடைய அதிகாரத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே உடைய அடியார்களாகி எங்களை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே பிதாவே, ஆமென். God bless you all.